ஹாய் வெல்கம் பேக் டு திவேஷ் அகாடமி. ஹெர்பல் காஸ்மெட்டிக் சீரீஸில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி, அதுவும் ஹேருக்காக. பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் அண்ட் அதில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் தான். அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். இதில் ப்ரிசர்வேஷன் மாதிரி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. நேச்சுரலாகவே உள்ள பொருட்கள் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். லைக் பட்டர், ஆயில், ஹெர்பல்ஸ் இந்த மாதிரி தான் ஆட் பண்ண போகிறோம். இதில் நம்ம என்னென்ன பட்டர் ஆட் பண்ண போகிறோம், ஆயில் ஆட் பண்ண போகிறோம், அது எவ்வளோ ரேஷியோ ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம இந்த ரெசிப்பியில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஹேராக இருந்தாலும் ட்ரை, ரஃப், ஃபிஸியாக இருந்தால் கூட பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்மளோட டுட்டோரியல் வீடியோவுக்கு போகலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேர் பட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஆயில் பேஸ் நம்ம ரெடி பண்ணுறோம். ஆயில் ஆர் பட்டர் பேஸ். ஸோ இதில் ஷியா பட்டர், கொக்கோ பட்டர், கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குது. ஷியா பட்டரை பொறுத்த வரைக்கும் டீப் மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட், ஸ்கல்பில் ட்ரைனஸை போக்குறதுக்கும் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். கொக்கோ பட்டரை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். ஸ்ப்ளிட் அண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், கோகனட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்கல்ப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், ப்ரோட்டீன் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேஸ்டர் ஆயில் திக் ஹேர் ரீக்ரோத்துக்கும் ஹேர் ரூட் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஆலிவ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத் டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஸ்கல்ப் நரிஷ்மெண்ட்டோடு இருக்கும். அப்போ தான் நமக்கு இந்த ஹேர் ஃபால் மாதிரியான ஐட்டம் எல்லாம் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பேஸாக நம்ம பார்க்கக்கூடியது ஹெர்பல் பேஸு. இதில் கரி லீஃப், பிரிங்கராஜ், ஃபெனுக்ரிகா எக்ஸ்ட்ராக்ட், ஆம்லா எக்ஸ்ட்ராக்ட், விட்டமின் இ. விட்டமின் இ தான் இதில் நம்மளுக்கு ஒரு ப்ரிசர்வேஷனாக ஆக்ட் ஆகுது. ஹரி லீவை பற்றி சொல்லவே வேண்டாம். ப்ரீமெச்சூர் ஹேர் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கும், கரிசலாங்கண்ணி ரீக்ரோத்துக்கு நம்பர் 1 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபெனுக்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல், டேண்ட்ரஃப் கண்ட்ரோலில் எக்ஸஸாக கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். ஆம்லாவை பொறுத்த வரைக்கும் விட்டமின் ரிச் இருக்கிறதுனால ஸ்கல்ப்பை ஹெல்த்தியாக பார்த்துக்கும், ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். விட்டமின் ஈயை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேமேஜ் ஃப்ரீ ஹேராக வளர்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். லாஸ்ட் ஒன் பேஸாக நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறோம். இது ஆப்ஷனல் தான். பட் ரோஸ்மேரி, லாவெண்டர் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஹேர் ஃபாலிக்கலில் இருக்கிறத ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் ரீக்ரோத்தை ஸ்பீடப் பண்ணுறதுக்கும் ரோஸ்மேரி பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். லாவெண்டரில் இருக்கக்கூடிய அந்த ரிலாக்ஸிங் அரோமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கொடுக்கும். ஹேரை ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கும் இந்த லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் உங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக விட்டமின் இ கேப்சூல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணினா கூட போதுமானதாக இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். பவுல் எடுத்துகிட்டு நான் இப்போ 50 கிராம்ஸ்க்கு தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய அளவுகளில் பட்டர்ஸ், ஆயில்ஸ் எல்லாமே எடுக்க போகிறோம். ஸோ பட்டர்ஸ், ஆயில்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பட்டரையும் ஆயிலையும் ரெண்டையும் சேர்த்து எடுத்து மெல்ட் பண்ணி ஃபுல்லாகவே டைல்வேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் எடுத்துருக்க ஷியா பட்டர், கொக்கோ பட்டர், அடுத்து கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஆலிவ் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஜொஜோபா ஆயில் நான் எடுக்கலை. ஸோ இருக்கக்கூடிய பட்டர்ஸ் அண்ட் ஆயில்ஸை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஹெர்பல் ஆக்டிவ் இன்கிரிடியண்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் கோகனட் ஆயிலையே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 7.5 கிராம் அப்படின்றது 12.5 கிராம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆக்டிவ் இன்க்ரிடியண்ட்டை எக்ஸ்ட்ராஸாக எடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்க்ரிடியண்ட்டையும் கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதில் எந்த ஒரு இதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ரீக்ரோத், டேண்ட்ரஃப், அதுக்கப்புறம் உங்களோட ஹேரை ஷைனிங்காக வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் எடுக்கிறப்போ டேர் பண்ணிக்கோங்க. டேர் பண்ணி அந்த அளவுகளை எக்ஸாக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுகள் எக்ஸாக்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக கிடைக்கும். இவ்வளோ பட்டருக்கு இவ்வளோ ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரேஷியோ இருக்குது. அதை தாண்டி நம்ம ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு அது அதிகப்படியாக கிடைக்காது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீமி டெக்ஸ்சருக்காக தான் நம்ம மெயினாக பண்ணுறோம். இதை நான் டபுள் பாய்லர் மெத்தடில் பண்ணுறேன். ஏன் நம்ம இதை டைரக்ட் பாயில் பண்ணக்கூடாது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பட்டர்ஸ் ஈவன் ஹீட்டில் எல்லாத்தோடையுமே நல்லா ஸ்டிமுலேட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ நான் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு எசென்ஷியல் ஆயில்ஸ் ப்ளஸ் நம்ம ஹெர்பல் இன்க்ரிடியண்ட்டையும் ஆட் பண்ணணும். ஆக்சுவலி அந்த ஆட் பண்ணுற கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. பட் இதில் நான் உங்களுக்கு கறி லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் ஆயில் எப்படி ரெடி பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். கறி லீஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அது உள்ள கறி லீஃப் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொதிக்க வச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கோகனட் ஆயிலில் அது மூழ்கிற அளவுக்கு கறி லீஃப் போட்டு வெயிலில் வச்சு எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த கறி லீஃப் இன்ஃப்யூஸ்டு ஆயில் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிங்கராஜ் ஃபெனிக்ரீக் எக்ஸ்ட்ராக்ட் ஆம்லா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதில் நான் ரோஸ்மேரி அண்ட் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணுறேன். இதில் அரோமாவாக நம்ம எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ எசென்ஷியல் ஆயிலாகவே ஆட் பண்ணுறதுனால இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே ஆட் பண்ணின பின்னாடி இதை வந்து அழகாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ஃபைனலாக ஆட் பண்ணது தான் நம்மளுடைய கறி லீஃப் ஆயில். ஸோ நான் எல்லாமே இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அப்படியே எடுத்துக்கிறேன். நீங்கள் இன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது கறி லீஃப் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 48 நாளுக்காவது வெயிலில் வச்சு எடுங்க. அப்படி இல்லை உடனே செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறி லீஃப் போட்டு கொதிக்க வச்சு அதை நல்லா ஒரு 4 நாளுக்காவது வந்து ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஊற விடுங்க. அது ஊற தான் அதோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஃபுல்லாக இறங்கும். அதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ நம்ம இதில் வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேஷனும் ஆட் பண்ணல. எல்லாமே எசென்ஷியல் ஆயில் அண்ட் பட்டர் மட்டும்தான். இதில் நம்ம டபுள் பட்டர் போட்டிருக்கோம். ட்ரிபிள் பட்டராக நீங்கள் மேங்கோ பட்டர் அண்ட் கொக்கோ பட்டர், அடுத்து குக்கும் பட்டர், இந்த மாதிரி நிறைய பட்டர்ஸ் இருக்குது. நம்ம டபுள் பட்டர் போட்டு ஆயில்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதுவே உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட ரெசிபீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்மளோட பாக்ஸ் எந்த பாக்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை ஸ்டெர்லைஸ் பண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வித்தின் 45 மினிட்ஸ் டு 1 ஹவரில் வந்து செட் ஆகிடும். அதோட கெப்பாசிட்டியை பொறுத்தது 10 கிராம் 20 கிராம்னா சீக்கிரமாக செட் ஆகிடும். 25 கிராம் 50 கிராம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள் இந்த பட்டர் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இதை நீங்கள் மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை வந்து ஆயிலுக்கு பதில் ரெகுலர் யூசேஜுக்கு பண்ணலாம். இதை போட்டுட்டு வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை நான் வாஷ் பண்ணணும்னு விருப்பப்படுறேன்னா இதை ஒரு ஹேர் பேக் மாதிரி போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் நம்மளோட வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.